Hi friends, welcome to our channel. ஸோ என்ன எல்லாம் எப்படி இருந்தீங்க இன்றைக்கி? எப்படி ட்ரேட் கிடச்சிது? நல்லா ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என் லெவல்ஸ் இன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15K ப்ராஃபிட்டில் இருக்கேன், இன்க்ளூடிங் கமாடிட்டிவ்ஸ் சேர்த்து. நான் என்ஜி இப்போ தான் ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு ₹1. நான் எப்பயுமே வந்து ₹1 ஷார்ட் பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 1000 சம்திங் கிடச்சிது. க்ரூட் ஆயில் வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தேன். நாளைக்கு எக்ஸ்பீரியன்ட் இருந்தால கொஞ்சம் ப்ரைஸ் சீப்பாக கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் அ ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 2300 சம்திங் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். அண்ட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அதை ஓவராலாக இன்றைக்கி நான் ஒரு 15K ப்ளஸில் இருக்கேன். சேம் அதே கேபிட்டல். நேற்று நான் விட்ரா போட்டுட்டேன், அதே கேபிட்டல். இன்றைக்கி நான் என்ன பை பண்ணேன்னா, இன்றைக்கி ஐடிபிஸ் வந்து இன்னொரு 45 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் பண்ண இன்றைக்கான ட்ரேடுக்கான அப்டேட்டு. அண்ட் வாங்க நம்ம நேத்தியோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் ஜோன்ஸில் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணி இந்த இடத்துல அவங்க ரிஜெக்ஷன் எடுக்கும்போது கூட நீங்கள் எடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த இடத்துல கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். பட் என்னென்னா காலையிலேருந்து எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எஸ்எல்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். பெரிய எஸ்எல் இருக்காது. சரி, காலையிலோட ஹை அண்டு லோ பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸு. இதில் நம்ம ஜோனில் வந்த கேண்டில், ப்ராமிசிங்கான கேண்டில் தான் இந்த கேண்டில் தான். இது வந்து கால் சைடில் ட்ரிகர் பண்ணிட்டு தான் புட் சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக புட் சைடு போயிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது நீங்கள் புட் சைடில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன பொசிஷன் கிடச்சிருக்கும். பட் எனக்கு டெலிகிராமில் ஒருத்தங்க சொன்னது இந்த பொசிஷனில் அவங்க புட் எடுத்து தான் சொன்னாங்க. அண்ட் ஸ்டில் இது வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்க எடுத்தது எனக்கு ஷேர் பண்ணாங்க. அண்ட் அவங்க வச்ச எஸ்எல் இங்கே வச்சுருந்தாங்களாம், லைக் இந்த லெவல் சொன்னாங்க. 18 பாயிண்ட் சொன்னாங்க அவங்க. அண்ட் அவங்க டார்கெட்டு இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கேயுமே அவங்க ட்ரையல் பண்ணியிருக்கிறாங்க. இதையுமே நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் என்னோடய ஸ்டைல் மட்டும்தான். நான் புட்ட காஸ்ட்டில் 100 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணுவேன்றது என் ஸ்டைல். அதை யாருமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அது என் செட்டப்பு, என் சைக்காலஜி. எனக்கு புட்ட ஆப்ஷன் நிறைய கொடுக்கறதுனால நான் அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். நீங்கள் இங்கே புக் பண்ணுறதுமே நல்ல டார்கெட் தான். ஆல்மோஸ்ட் 1:5. ஓகேங்களா? அவங்க இங்கே புக் பண்ணது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இன்றைக்கி நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். லெவல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணேன். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஜோன், இந்த ஜோன் பாருங்கள். இதை நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இதை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா 49,000க்கு கூட வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கே வந்துட்டாங்க. அண்ட் அப்கமிங் டேஸில் நான் பேங்க் நிஃப்டியை நிறைய பேருக்கு இது கோவம் வரும். பட் வேறு வழி இல்லை, 49,000க்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்கமிங் டேஸில் வராமையும் போகலாம். சரிங்களா? இது வந்து ஈவெண்ட் பேஸ்டு கிடையாது. இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஈவெண்ட் வர்றதுனால கீழே வருது அப்படிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மேஜர் சப்போர்ட்டே 48,200 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தூரம் வருவாங்களா அப்படின்னாங்கன்னா இன்றைக்கி வரமாட்டாங்க, நாளைக்கு வருவாங்களான்னு தெரியாது. இட் கேன் ஹேப்பன். ஆனால் 49,000க்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இங்கே 2 மைனர் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு பவுன்ஸ் பேக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற இடமே இந்த 49,700மே ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த 49,700மே ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஸோ பார்க்கலாம், அப்கமிங் டேஸில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. டபுள் டோஜி போட்டிருக்காங்க, டோஜியை வந்து லோயரில் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே ட்ரேட் கிடச்சிருக்கும். அண்ட் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து டு பி ஃப்ரேங்க் நான் இந்த ட்ரேடில் இருந்தேன். நான் ஒரு லாட் தான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி. ஏன்னா நான் ஃபின் நிஃப்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ வாஸ் இன் வெரி டீசன்ட் ப்ராஃபிட். ஸோ நான் வந்து என் சைக்காலஜியை நான் மாற்றிக்க விரும்பலை, நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு திரும்ப உள்ளே வந்துலாம் ஸ்கேல் பண்ண நான் விரும்பலை. அதனால் நான் பேங்க் நிஃப்டியில் அந்த ட்ரேடில் வந்து இருந்தேன். பட் ரொம்ப சின்ன பாயிண்ட் தான் பிடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா ஐ வாஸ் இன் வெரி குட் ப்ராஃபிட், 5 டிஜிட் ஆஃப் ப்ராஃபிட். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
டெய்லி எக்ஸ்பென்ஸ் டெய்லி என்னோடய டார்கெட்டுக்கு மேலே தான் நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ நான் அதை பெருசாக பண்ணலை. ஆஸ் இட் இஸ் என் சார்ஜஸுக்கு என்னவோ அந்த சார்ஜஸுக்கு நான் கமாடிட்டிஸில் போய்ட்டு நான் கொண்டு வந்துடுவேன். சார்ஜஸ்னால் 10,000 2,000 3,000 சார்ஜஸ்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 500 சார்ஜஸ் வரும் மேக்ஸிமம். அந்த 500 சார்ஜஸை நான் கமாடிட்டிஸில் போய் எடுத்துக்குவேன். கமாடிட்டிஸ்லேயும் ஆப்ஷன்ஸு போகிறது ரொம்ப ரேர் தான். என்ஜியை ஷார்ட் பண்ணி போவேன். லைக் இந்த பாருங்கள், நான் என்ஜிஏ 182.6 ஷார்ட் பண்ணிவிட்டு 180.5 புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஜஸ்ட் இப்போ தான் போயிட்டு வந்தேன். நான் என்ஜிஏ வந்து நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அண்ட் ஐ வில் ஷோ மை ஃபின் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ரிவர்சல் தோணுச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேலே போக முடியாதுன்றது. ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ரிவர்சல் கட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பை ஆப்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்கும். பட் அந்த பாசிபிலிட்டிஸ் காலையிலேருந்தே அவங்க காட்டலை. மோர் தேன் தட் இந்த இடத்துலையே அவங்க ஸ்ட்ராங்காக ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. டபுள் கேண்டில்ஸ் போட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நான் போயிட்டேன், காலையிலே உள்ளே போயிட்டேன். வெரி செகண்ட் தேர்ட் கேண்டில்லே நான் உள்ளே போயிட்டேன். இந்த கேண்டில்லே ஆக்சுவலி 9:45 கேண்டில்லே நான் உள்ளே போயிட்டேன். ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டிராஸ்டிக்கு. பட் என்னென்னா நான் புக் பண்ணதுக்கப்புறமும் அது இன்னமும் டிராஸ்டிக்காக போனாங்க. நான் 2 ட்ரேட் பண்ணியிருந்தேன். மார்னிங்கில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணியிருந்தேன், ஈவினிங்கில் ஒரு சின்ன ட்ரேட் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ஒன்று 6,000 ப்ராஃபிட்டு, இன்னொன்று 8,000 ப்ராஃபிட்டு. ஸோ 14,000 ப்ராஃபிட் என்எஸ்சியில் கிடச்சிது. அண்ட் 2,800 நான் 84 ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன வால்யூம்ஸில் நான் புக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு அதுக்கு மேலே வேணான்ட்டு. பட் அவங்க இன்றைக்கி கடைசியாக போன ஹை 240 ருப்பீஸ். ஸோ இது ஒரு நல்ல டிராஸ்டிக்கான ஒரு ஃபால் தான். பட் நான் கேப்சர் பண்ணலை. அது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் என்ட்ரி எனக்கு எப்பயுமே பிகினிங் ஸ்டேஜில் இருந்தால் மட்டுமே நான் ஹோல்ட் பண்ணுவேன். நான் ப்ராஃபிட்டில் மினிமைஸ்டு ப்ராஃபிட், அதாவது என் டெய்லி லெவல்ஸு நான் ஒன்று வச்சுருக்கேன். டெய்லி கோட்டான்னு சொல்லி நான் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு தாண்டிட்டேன் அப்படின்னாலே என்னுடைய லாட்ஸை நான் ரொம்பவுமே கம்மி பண்ணேன். 3 லாட் 4 லாட் போகிறேன்னா 1 லாட்டு கம்மி பண்ணிடுவேன். அந்த கோட்டாக்கு டபுளாக இருந்தேன்னா அந்த ட்ரேடை அந்த 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 ஸ்கிரிப்டே நான் போக மாட்டேன். அதாவது இந்தியன் இண்டெக்ஸ்க்கே நான் வரமாட்டேன். டேரெக்டாக ஈவினிங் கமாடிட்டிஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான லெவல்ஸ். நான் மிட் கேப் எதுவுமே பார்க்கல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே மிட் கேப்பும் ஃபால் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 50 இன்றைக்கி 800 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் பார்த்துருந்தேன் நான். பட் இந்த டிராஸ்டிக்கான ஃபால்லையும் எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி ஓரளவு சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. HDFC மட்டும் தான் இன்றைக்கி மேஜர் ஃபாலு, மேஜர் கேப் டவுன் இருந்தாங்க. ஸோ HDFC நான்லாம் கொஞ்சம் இல்லை, நான் ரொம்ப கீழே எதிர்பார்க்குறேன். HDFCலாம் நான் எதிர்பார்க்குற லெவல் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஆன் இந்த லெவலுக்கு கீழே நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 1,400 அந்த ரேஞ்சுக்கு கீழே நான் எதிர்பார்க்குறேன். வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம், வரலன்னா நோ ப்ராப்ளம். வேறு ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸ் கூட நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்டு க்ரூட் ஆயில் நேற்று ஒரு பெரிய ரேலி கொடுத்தாங்க. நேற்று க்ரூட் ஆயில் நான் இருந்தேன், லாங்கில் இருந்தேன். நான் ஸ்டாப் ரேலி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ரேலி இன்னைக்கு கண்டினியூ பண்ணி இங்கே ரிஜெக்ஷன் போயிட்டாங்க. ஸோ க்ரூடும் கீழே வர ஆரம்பிச்சு. நான் க்ரூட்லேருந்து புட் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தேன். அண்ட் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நல்ல ஃபாலு. ஸோ அந்த ஃபாலை இன்றைக்கி கரெக்டாக பிக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயுமே இந்த மல்டிபிள் லெவல்ஸ் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே வேலை செய்யும். சும்மா உங்கள் எதிர இங்கே பாருங்கள், நேற்று ஃபால் ஆன இடத்துல பவுன்ஸ் பேக் ஆனாங்க. உங்கள் எதிர சும்மா ஒரு லைன் போடுறேன், இங்கே பாருங்கள், அகைன் பவுன்ஸ் பேக்கு. இங்கே வந்தாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த லெவலை ப்ரீச் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபெயில் ஆனாங்க, கீழே வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், மல்டிபிள் டச்சஸ், ரியாக்டிவிட்டிஸ், பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே பாருங்கள், நியர்பை இங்கே பாருங்கள், இங்கே லாஸ்ட் மந்த்தே போயிட்டோம். இங்கே பாருங்கள். ஸோ அது அந்த அந்த ப்ரைஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியாக்டிவிட்டிஸ் நடக்கும். இது ஒரு ப்ரைஸ் மெத்தட். இது லைக் அதான் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நான் என்ட்ரி எப்பயுமே போவேன். ஸோ எனக்கு எப்பயுமே ப்ரைஸ் மேட்ச் ஆகணும். எனக்கான ப்ரைஸ் வந்தால் மட்டுமே நான் என்ட்ரியில் இருப்பேன். ஸோ அதுதான் இது. சரி வாங்க, இப்போ நம்ம நாளையோட லெவல்ஸ் என்னன்றதை போய் பிளாட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸு. சாரி, ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா
அவங்க ஒரு க்ரூஷியல் ஜோனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதிகமாக பில்ட் பண்ணிகிட்டே வராங்க. பட் சப்போர்ட்டை வந்து வீக் பண்ணிட்டு தான் வராங்க. லெட்ஸ் சி. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,342 அண்ட் 24,141 இது வந்து ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நல்ல கேப் டவுனாக தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கேப் அப் ஆர் கேப் டவுன் கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஒரு விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப செட்டில்டாக ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி வந்து நான் ப்ரீவியஸாக நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி நடக்கும்போது ஒரு பெரிய வால்யூமில் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ பண்ணியிருக்காங்க. நான் அதையே தான் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். சொல்ல முடியாது, ஃப்ளாட் பண்ணி நம்மளை உட்கார வச்சிடலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஹியூஜ் கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இட்ஸ் நாட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி மார்க்கெட் அது என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஒரு பிக் எடுத்துக்கோங்க. இதுதான் நாளைக்கு சப்போர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். எஸ், இன்னும் டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஜஸ்ட் இந்த கேண்டிலை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இதை நான் ஊற்ற முடியாது, இது ஏன்னா டெக்ஸ்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பேசின அதே சேனல் தான். சேம் சேனல் ஃப்ரம் த ஜனவரிலேருந்து ஸ்டில் மார்க்கெட் ஒரு சேனலில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. நாளைக்கு அவங்க 49,700 சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்த சேனலை உடச்சிட்டாங்கன்னா, ஒரு ஒரு பெரிய வால்யூமில் உடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக 49,700 வில் பி எ ஸ்ட்ராங் ரெஸ்டான்ஸாக இருக்கும். அந்த ரெஸ்டான்ஸில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக 48,000 வர வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே அப்கமிங் டேஸில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பேசணும், சேனலை இந்த மாதிரி மிட் பாயிண்ட்டு மேஜர் திங்ஸை பிரேக் பண்ணணும் இன்ட்ராடேயில் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி கேப் டவுன் இல்லை கேப் அப்பில் தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் சேனலோட மிட் பாயிண்ட்டை கேப் டவுன் பண்ணி தான் பிரேக் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பவும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போனாங்க. அந்த இடத்துல மிட் பாயிண்டில் திரும்ப ஃபெயில் பண்ணி இன்றைக்கி கீழே வந்திருக்காங்க. இன்கேஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நான் ப்ரீவியஸாக சொன்னது தான், இந்த சேனலை இந்த மாதிரி வால்யூமாக பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே வரைக்கும் பார்த்து க்ளோஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ இந்த சேனலை இங்கே ப்ரீச் பண்ணி திரும்பவும் சேனலுக்குள்ளே கூட வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். எங்கே வேணால் எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், இல்லை இங்கே வரைக்கும் கூட எடுக்கலாம். இங்கே எங்கேயா ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் 48,000 வரதுக்கான சினாரியோஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏன்னா சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நியூஸு இதெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம இன்ட்ராடே பிளேயர்ஸ், நமக்கு அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன டைரக்ஷன் அவங்க நமக்கு இன்டிமேட் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷனில், எந்த டைரக்ஷனில் செல்லர் ஆக்டிவாக அதிகமாக இருக்காங்களோ, செல்லர் டாமினண்ட்டாக எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடு போகிறது தான் பெட்டர். இன்றைக்கி நீங்கள் ஓஐ செக் பண்ணியிருந்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்லேயே பாருங்கள் கைஸ். நான் எந்த ப்ரைவேட்டிலும் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் என்எஸ்சியில் கூட போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள், எல்லாமே டிலே டேட்டா தான். ஸோ யாருமே வந்து இங்கே லைவ் டேட்டா தான் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் ஆஃப் பெய்டுலையுமே லைவ் டேட்டா வருதானா எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் என்எஸ்சியில் போய் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங்லேருந்து கால் ரைட்டர்ஸ் ஹஸ் பின் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால தான் மார்னிங் கொஞ்சம் அப்படி சைட்வேஸில் இருந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபால் வந்து எல்லாமே கொடுத்துருந்த ரீசன் வந்து அதுதான். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் எல்லா டூலும் அனலைஸ் பண்ணுங்கள். எதுவுமே நான் பே பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லோரையும் பே பண்ணி வாங்குங்கன்னு சொல்லலை. இனிஷியலாக மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்குமே பே பண்ணி வாங்குறது அளவு நீங்கள் அந்த டூலை, அந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு இப்போ நான் 3 months 6 months ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த டூல் எனக்கு இன்னும் கொஞ்சம் டியூன்டாக வேணும் அப்படின்னா, வேறு ஆங்கிளில் எனக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பெய்டு போங்க. அது வரைக்கும் கலெக்ட் என்எஸ்சி டேட்டா அண்ட் ஓவர் நைட் பாவ் கப்பின்னு ஒன்று வரும்.
பாப் காப்பி யூஸ் பண்ணுங்கள். அது அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் அதில் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே ஆப்ஷன் செயின் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் காமா எங்கே இருக்குது அண்ட் வாட் இஸ் த ஐவி எந்த டைரக்ஷனில் இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் டெல்டா, இது ரெண்டுமே பையருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. என் டெலிகிராமில் இதை பற்றின ஒரு சின்ன பிடிஎஃப் வந்து இருக்குது, ஜஸ்ட் பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 50,395 and 49, once again 49,828 will be a strong reversal zones. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எய்தர் கேப் அப் பெருசாக இருந்தால் கூட இந்த இடத்துல அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கேப் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா புட் சினாரியோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா அப்புறமா எடுங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் வந்து மேட்ச் பண்ணி ஓரளவு அட் மணியோட ப்ரீமியம் மேட்ச் பண்ணி ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே நாளைக்கு ப்ரீமியம் டிகேஸ் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடுவேஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே ஓப்பனிங்லேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஒரு மேஜர் கேப் அப் ஆர் கேப் டவுன் நாளைக்கு நடந்துருச்சுன்னா ஓப்பனிங் சினாரியோவில் அவங்க முடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன் சைட் டைரக்ஷனில் மார்க்கெட் நான் புட் சைடில் தான் எதிர்பார்க்குறேன், பட் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக கீழே வராங்க ஆர் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குன்னா ஃபண்ட் இருந்ததுன்னா ஒரு புட்டை ரைட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெரி கிளியர் என்ட்ரி கிடச்சா லிமிட்டட் குவான்டிட்டியோடு ட்ரேட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பையர். ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நான் இந்த ஜோனை நேற்று வந்து 22,728 தான் ஃபின் நிஃப்டியோட மேஜரான சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட்டை இன்றைக்கி இன்ட்ரா டேயில் அதை உடச்சிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஒரு மேஜர் சப்போர்ட்டை நான் இன்ட்ரா டேயில் உடச்சி நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப்னா கூட ஃபின் நிஃப்டி 22,700 ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி நடந்துச்சுன்ற பட்சத்தில் அங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட லெவல்ஸ் அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே மிட் கேப்பில் தோன்ற விஷயம் என்னென்னா, நீ என்ன வேணால் பண்ணு, என்னை மேஜராக அடிக்கவே முடியாது. எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவ், பெரிய லெவலில் நெகட்டிவ் இருக்காங்க. இவங்க ஜஸ்ட் பாருங்கள் கைஸ், எனக்கு புரியல. மிட் கேப் மட்டும் ரொம்ப சூப்பராக சஸ்டெயின் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக மிட் கேப் வந்து. ஸோ நான் வந்து மிட் கேப்பில் பிக் பண்ணி சில ஸ்டாக்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் பை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பையிங் முடிஞ்சிடும் இன்னொரு 1 or 2 டேஸில். இந்த லெவல் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் பை பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் மிட் கேப்போட ஸ்டாக்ஸை தான் நான் பை பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஐடிபிஸ் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நான் என்னென்ன ஸ்டாக் வாங்குறேனோ அந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டெக்னிக்கலி அனலைசிஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. என்ன ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணலான்னு தோணுதோ பை பண்ணிக்கோங்க. நான் வாங்குகிற ஸ்டாக்கு பேர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நான் பை ப்ரைஸ் எல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் கற்றுக்கணுன்றது தான் விஷயம். நான் சொல்லி நீங்கள் எடுக்க வேணாம். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த லாஜிக்கில் எடுங்க. கண்டிப்பாக என்னடா எல்லாருமே இதை வாங்க அதை வாங்குன்னு ப்ரைஸோடு சொல்கிறாங்க. கைஸ், யூடியூப்பில் சொல்கிற எதையுமே தயவு செஞ்சு பிலீவ் பண்ணாதீங்க. எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இது நான் ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் இதுதான். அதே மாதிரி அப்போ நீ ஏன்டா யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னா, நான் நேற்று சொன்னது தான். யூடியூப்பில் நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நான் ரிமைண்டடாக திரும்ப திரும்ப என் மைண்டில் நான் ஏற்றிக்கிறேன். என்னோடய பர்ஸ்னல் ஒரு ரிவ்யூவுக்கு நான் வந்து அதை யூடியூப்பில் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏன் அப்படின்னா, எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரே ரீசனுக்கு மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ட்ரிஸ் எதையுமே தயவு செஞ்சு என்கிட்ட எதிர்பார்க்க. எனக்கு இன்றைக்கி கூட 2 பேர் டிஎம் பண்ணி எனக்கு நான் லாஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு ரெக்கவர் பண்ணணும், ஏதாவது என்ட்ரி சொல்லுங்கன்னாங்க. கைஸ், மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஃபால்லையுமே அவங்க கால் பை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு புரியல எப்படி இது என்ன இதில் அவங்க கால் பை பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியலை. பட் ரெக்கவர் பண்ணி தர அளவு நான் பெரிய இது கிடையாது. அவங்களுக்கு நான் இங்கே சாரி சொல்லிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, சாரி சொல்லியிருக்கேன். பட் ஆக்சுவலி இன்றைக்கி தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னு வேறு சொல்லியிருந்தீங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கமிங் டேஸில் தயவுசெய்து வீடியோஸை பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். நானும் ஓவராலாக நான் லாஸ்ட்டில் தான் இருக்கேன், நான்லாம் ப்ராஃபிட்டில் இருக்கேன்லாம் சொல்ல கிடையாது. நான் ஓவராலாக நான் இந்த 4 வருஷம் 3 வருஷம் நான் பண்ண ட்ரேடில் ஸ்டில் ஐ வாஸ் இன் மை லாஸ். நான் லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு நான் ட்ரேட் பண்ணலை. நான் கற்றுக்கிட்டது மார்க்கெட்டில் எந்தளவு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். அண்ட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஈவினிங் நான் டெலிகிராமில் லெவல்ஸ் ஷேர் பண்ணுறேன். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். பேக் டெஸ்ட்னால் நான் வந்து பேப்பர் ட்ரேட்லாம் கிடையாது, லைவ் ட்ரேட் தான் பண்ணுறேன். ஸோ என்ஜி பொறுத்து நான் ஒரு ஷார்ட்டுக்கு தான் பிளான் பண்ணிடுறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் நம்மளால் ஷார்ட் பண்ண முடியாது, அதுக்கு 2 லட்ச ரூபா கேட்பாங்க. என்கிட்ட அந்த கேபிட்டல் கிடையாது. என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் ஜஸ்ட் 47 to 50,000 தான். கேபிட்டல் உங்களுக்கு தெரியும், அந்த ரேஞ்ச் தான் என் கேபிட்டல் இருக்குது. ஸோ அந்த கேபிட்டலுக்கு என்னால் நேச்சுரல் கேஸை மட்டும் தான் ஷார்ட் பண்ண முடியும், இல்லை ஃபியூச்சர்ஸை பை ஆர் ஷார்ட் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஸோ டெய்லி 1.30 பைசே எஸ்எல் 1 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னு அந்த இதை நான் ட்ரெஸ் பண்ணுறேன். பட் அது 3 to 4 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அது அவங்க மூவ் பண்ணுறாங்க, டைரக்ஷனை மூவ் பண்ணுறாங்க. பட் அதுக்கான எஸ்எல்லை நான் மினிமைஸ்டாக ஒரு 50 பைசே வரைக்கும் அந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம பேர் பண்ண முடியுமா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். அது ஓரளவு கிளியர் ஆனதுக்கப்புறமா அதையும் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் மிட் கேப், சொல்ல மறந்துட்டேன். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 12,684 அண்ட் 12,564 வில் பி ஸ்ட்ராங்கஸ்ட் ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸ், ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. அண்ட் எனிதிங் மோர், தேங்க்யூ. நான் இந்த வீடியோ வந்து நாளைக்கு 7:30 AM இல்லை, ஃபார் அ சேஞ்ச் நான் ஓவர் நைட் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா மேபி எனக்கு வியூஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. மேபி ஏர்லி மார்னிங் உங்களால் வியூ பண்ண முடியலன்றது இருக்கலாம். ஸோ ஓவர் நைட் பண்ணிட்டா யூ கேன் யூஸ் சம்திங்கிறதுனால நான் இன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே நான் ராவாகவே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. நம்ம டெலிகிராம் லிங்க் அண்ட் இன்ஸ்டா வாட்ஸ்அப் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் ஆன் உங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியில் டவுட்ஸ் ஆர் உங்கள் பர்சனலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட ட்ரேடிங் ரிலேட்டடாக இருந்ததுன்னா எனக்கு ஜஸ்ட் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சஜஸ்ட் சம்திங் ஆர் ஐ வில் ட்ரை டு என்ன சேஞ்சஸ் பண்ணலான்றதை நான் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் கேபிட்டல் சேவ் பண்ணவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.